எட்டுக்குடி முருகன் கோயில் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்தில் அமைந்த ஒரு புகழ்பெற்ற வரலாற்றுச் சிறப்பு மிக்க முருகன் திருத்தலமாகும். இந்த ஆலயம் சுமார் 800 ஆண்டுகள் பழமையுடையது என்று கூறப்படுகிறது. எட்டுக்குடி என்ற பெயருக்கான வரலாறும் முருகனின் சிற்பத்தின் தொன்மையுமே இந்த கோயிலின் பெருமையை உயர்த்துகிறது. வரலாறு மற்றும் சிறப்பு: பழங்காலத்தில் சோழ மன்னனின் ஆட்சியில் சிற்பி ஒருவன் முருகன் சிலையை அழகாக உருவாக்கினான். இந்த அழகு சிலையை மற்ற இடங்களில் உருவாக்கக்கூடாது என்பதால் மன்னன் சிற்பியின் விரலை வெட்டியதாக ஐதீகம் உள்ளது. பின்பு அந்த சிற்பி விரல் இழந்த நிலையில் மறுபடியும் ஊக்கத்துடன் மற்றொரு முருகன் சிலையை செய்து வைத்தார். அந்த சிலையில் ஒளி வீசியதும் முருகன் அமர்ந்திருந்த மயில் சாகசமாக பறந்ததும் மக்கள் அதை எட்டிப்பிடி எட்டிப்பிடி சிவப்பு, பிடித்து தடுப்பது என கூச்சலிட்டார்கள். பின்னர் அந்த வார்த்தை எட்டுக்குடி என மாற்றம் பெற்றது. இந்த கோயிலில் முருகன் வீர சௌந்தரியத்துடன் அம்பராத் துணியிலிருந்து அம்பு எடுக்கும் நிலையில் காணப்படுகிறார். சூரனை அழிக்கும் இந்த வடிவம் குழந்தைகளுக்கு ஆற்றல், துணிச்சல் அளிக்கும் என நம்பப்படுகிறது. தமிழில் உள்ள இடம் எட்டுக்குடி முருகன் கோயில் தமிழ் இலக்கியம் வரலாற்றிலும் தனித்த இடம் பெற்றுள்ளது. அருணகிரிநாதர் போன்ற புகழ்பெற்ற தமிழ் புலவர்கள் இக்கோயிலை பற்றி பாடல்கள் இயற்றியுள்ளனர். இங்கு முருகனை வள்ளி, தெய்வானை சகிதமாக வணங்குகிறார்கள். அடிக்கடி பாலாபிஷேகம், தேரோட்டம் உள்ளிட்ட பெருவிழாக்கள் நடைபெறுகின்றன. ஆன்மீக நம்பிக்கைகள்: பயம் கொண்ட குழந்தைகளை இங்கு அழைத்து வந்தால் பயம் நீங்கும் என நம்பப்படுகிறது. சரவண பொய்கை தீர்த்தம், வன்னி மரம் எனும் தல விருட்சம் ஆகியவை ஆலயத்தின் சிறப்பு அம்சங்கள். சஷ்டி விழா, விசாகம் உள்ளிட்ட முகூர்த்த நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வழிபாடு நடத்துகிறார்கள். எட்டுக்குடி முருகன் கோயில் முருக பக்தி கலாச்சாரத்தில் மிகுந்த மகத்துவம் பெற்றது என்பதை இவை அனைத்தும் தெளிவுபடுத்துகிறது.